ஓம் நம சிவாயா. குருவே துணை. ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அருமையான ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களை நாம் பகிர்ந்து கொண்டு வருகின்றோம். இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்ற அற்புதமான தகவல், காசி விஸ்வநாதருக்கு நம்முடைய நகரத்தார் செய்கின்ற சேவைகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. காசியிலே நாம் ஒரு சில இடங்களுக்கு சென்றால் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டிலேயே இருப்பது போன்ற ஒரு தோற்றம் இருக்கும். காரணம், அத்துணை தமிழர்கள், தெள்ளு தமிழ் நம்முடைய காதிலே வந்து ஒலிக்கும். காசியிலே நாம் வடநாட்டிலே இருக்கின்றோமா என்கின்ற சந்தேகமே ஏற்பட்டுவிடும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நம்முடைய நகரத்தார், அவர்கள் எங்கு சென்றாலும் ஆன்மீகம் வளர்ப்பவர்கள். தமிழ்நாட்டிலே இருந்தாலும் இருக்கின்ற இடத்திலே ஆன்மீகத்தை வளர்ப்பவர்கள். அதேபோல் வெளிநாடு வெளி மாநிலம் என்று எங்கு சென்றாலும் அங்கு நம்முடைய ஆன்மீகத்தையும் நம்முடைய தமிழையும் இரு கண்களாக பாவித்து வளர்ப்பவர்கள் நம்முடைய நகரத்தார். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய நகரத்தார் காசி விஸ்வநாதருக்கு செய்கின்ற சேவைகளை இப்போது பார்க்கலாம். நகரத்து பெருமக்கள் பல்லாண்டுகளாக தொடர்கின்ற ஒரு கைங்கரியம், சிவபெருமானுக்கு குளிர்காலத்திலே இந்த கம்பளி போர்வை அணிவிப்பது. இது நல்ல மக்மால் பட்டு என்று சொல்வார்கள். அந்த மக்மல் பட்டால் ஆன குளிர்கால சட்டை, அதாவது ஸ்வெட்டர், அதனை சிவபெருமானுக்கு அணிவிக்கின்றார்கள். இதனை பற்றி தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். காசியிலே ஐப்பசி மாதம் தொடங்கி மகா சிவராத்திரி வரை, அதாவது மாசி மாதம் வரை கடும் குளிர்காலம். நகரத்தார்களுக்கு சிவபெருமானோடு உள்ள பிணைப்பு என்பது ஒரு குடும்ப பிணைப்பு போல. எந்தையே ஆனாய் போற்றி, என் தாயும் ஆனாய் போற்றி என்று சிவபெருமானை தன்னுடைய தாயாகவும் தந்தையாகவும் பாவிப்பவர்கள். தாய் குழந்தைக்கு குளிரடித்தால் சேலை தலைப்பு கொண்டு போர்த்துவாள் அல்லவா? அதுபோல நம்முடைய காசி விஸ்வநாதருக்கு குளிரடிக்கின்றதே என்று தோளிலே துண்டு மட்டும் அணிந்து சட்டையில்லாமல் இருக்கின்ற நகரத்தார் அந்த காலங்களிலே ஸ்ரீ விஸ்வநாதருக்கு மக்மல் பட்டு அணிவிக்க ஏற்பாடு செய்து அதை நீடித்து கைங்கரியம் செய்ய ஒரு அருமையான கட்டளையை ஏற்படுத்தி இன்றளவும் அவ்வாறே அதை செய்து வருகின்றார்கள். ஏகாதேசி நாளிலே நல்ல அல்வாவும், சோமவார உச்சி காலத்திலே பூரியும் நகரத்தார் நைவேத்தியமாக உபயம் செய்து வருகின்றார்கள். காசியை குறித்து செல்லும் கால்களே கால்களாகும், காசியை வாழ்த்தும் நாவே நாவென கூறலாகும், காசியின் கதைகள் கேட்கும் செவிகளே செவிகளாகும், காசியை இனிது காணும் கண்களே கண்களாகும் என்று கூறுகின்றது கந்தபுராணத்திலே காசி காண்டம் என்னும் பகுதியிலே இருக்கின்ற ஒரு பாடல். அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகாபுரி, துவாரகா ஆகியவற்றை மோக்ஷபுரி தலங்கள் என்று குறிப்பிட்டு சொல்வார்கள். மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகாபுரி, துவாரகா, அயோத்தியா சைவ சப்த மோக்ஷதாயகம் என்பது ஸ்லோகம். ராமஜன்ம பூமியான அயோத்தியா, கிருஷ்ண பரமாத்மா பிறந்த பூமியான மதுரா, கங்கை விண்ணிலிருந்து பூமிக்கு பிரவேசம் செய்யும் தலமாகிய மாயா எனப்படும் ஹரித்வார், காசி என்கின்ற புண்ணிய கஷேத்திரம், நகரேஷு காஞ்சி என புகழப்படும் காஞ்சி மாநகர், அவந்திகா எனும் உஜ்ஜயினி மற்றும் கிருஷ்ண பரமாத்மா ஆண்டருளிய துவாரகா, இந்த 7 மோக்ஷபுரிகள் என்று குறிப்பிடப்படுகின்றன. இத்தலங்கள் பிறப்பது, வாழ்வது, நிலைப்பது என்ற மனித வாழ்க்கையின் ஆதி, நடு, அந்தம் என்ற 3 நிலைகளுக்கும் தலையாய இடங்கள் என்று கூறப்படுகின்றது. அதாவது பிறப்பது, வாழ்வது, நிலைப்பது என்பதை இறப்பது என்றும் எடுத்துக்கொள்ளலாம். ஆக இந்த 3 நிலைகளுக்கும் தலையாய இடங்கள் என்று கூறப்படுகின்றது. க்ஷேத்திரம் என்றால் நெல் விளையும் இடம் என்று பொருள். எவ்வாறு தூவப்படுகின்ற ஒரு நெல் 10 100 ஆகி 1000 லட்சமாகி செழிக்கின்றதோ அவ்வாறு
இத்தலங்களிலே செய்யும் நற்காரியங்களும் 1 10ஆகி 100 1000ஆகி லட்சம் கோடியாகி பெருகி வாழ்வுக்கு நற்பயனை அளிக்கின்றன. காசியை பற்றி பொதுவான செய்திகளை முதலிலே பார்ப்போம். காசி மாநகரம் வட இந்தியாவிலே திருமேனி சங்கமம் அமைந்திருக்கும் பிரயாக்ராஜிலிருந்து, அதாவது அலகாபாத்திலிருந்து 120 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ளது. இந்த பிரயாக்ராஜிலிருந்து காசி எனும் சொல்லுக்கு ஒளிமயமானது என்று பொருள். அவ்வூருக்கு வாரணாசி என்று மற்றொரு பெயரும் உள்ளது. காசி நகருக்கு வடக்கே வாரணா என்ற நதியும் தெற்கே அசி எனும் நதியும் சங்கமிக்கின்ற இடத்திலே அமைந்த நகரமாதலால் வாரணாசி என்ற பெயர் அமைந்திருக்கிறது. இதனை பூலோக கைலாசம் என்று அழைப்பார்கள். மூர்த்தி, தலம், தீர்த்தம் என 3 விசேஷங்களும் ஒருங்கே அமையப்பெற்றது காசி மாநகரம். இது புண்ணிய க்ஷேத்திரம். மூர்த்தி விசேஷம் பற்றி முதலிலே காண்போம். மூர்த்தி 12 ஜோதிர்லிங்கங்களுக்குள் முதலாவதாக கூறுவது காசி விஸ்வேஸ்வரர் எனும் விஸ்வநாதர். காசி விஸ்வநாதரை யாராக இருந்தாலும் அருகிலே சென்று கைகளால் பரிசித்து வணங்கும் பேற்றினை பெறலாம். விஸ்வநாதர் எளிமையின் வடிவமாக அமர்ந்திருக்கின்றார். அவரது திருவருள் சிறப்புமிகு குணமாகும். காசியிலே உள்ள விஸ்வநாதரை தொடும் உரிமை அனைவருக்கும் உண்டு என்பதாலோ என்னவோ காசியிலே வாழும் மனிதர்களை தொட்டாலே பிறவி துன்பம் கிடையாது என்று கூறுகின்றது காசி காண்டம். ஜோதிர்லிங்கமான காசி விஸ்வநாதருக்கு 3 வேளையும் பூஜை பொருட்களை வழங்கி பூஜை செய்யும் பேற்றினை பெற்றவர்கள் நம்முடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் சமூகத்தினர். எத்தனை பெரிய புண்ணியம் பாருங்கள். காசி நகரத்தார் சத்திரம் விஸ்வேஸ்வரர் கோவிலுக்கு அருகேயுள்ள குடோலியா சன்னதியை அடுத்து அமைந்த அருமையான கட்டடமாகும். கடந்த 200 ஆண்டுகளாக செயல்படுகின்ற இந்நிறுவனம் பசுமடம், நந்தவனம் உண்டாக்கி விஸ்வநாதருக்கு பாலும் மலர்களும் வழங்குகின்றது. உஷற்காலத்திலே பத்தாஸ் மிட்டாய் எனப்படும் இனிப்பு பண்டம், உச்சி காலத்திலே பருப்பு பொங்கல், அர்த்தஜாமத்திலே சர்க்கரை பொங்கலும் நகரத்தார் சத்திரத்திலிருந்து அனுப்பப்படும் பொருட்களை கொண்டு கோவில் மடப்பள்ளியில் செய்து நைவேத்தியம் செய்யப்படுகின்றது. தினமும் 3 முறை விஸ்வேஸ்வருக்கான பூஜை, அபிஷேக அலங்கார பொருள்களை நகரத்தார் சத்திரத்திலிருந்து எடுத்து செல்லும் போது மேளதாளம் ஒலிக்க சம்போ சம்போ சங்கர மகாதேவா என்று கோஷமிட்டு செல்வதை தெருக்களிலே இருப்பவர்களும் கடைகளிலே உள்ளவர்களும் கட்டடங்களிலே வசிப்பவர்களும் மரியாதையுடன் சென்று பார்த்து தலை வணங்குவார்கள். ஊரடங்கு சட்டம் அமலில் இருந்த போதும் கூட சம்போ நேரப்படி தவறாமல் நடைபெறும் என்று பஞ்சாப் மெயில் தாமதமானாலும் கூட நகரத்தார் சம்போ நேரப்படி வந்துவிடும் என்பதும் காசியிலே பழமொழியாகவே வழங்கப்படுகின்றது. எத்துணை தூரம் அவர்கள் இறைவனுக்கு அர்ப்பணிப்போடு செயல்படுகிறார்கள் பாருங்கள். குளிர்காலத்திலே ஐப்பசி மாதம் வசந்த பஞ்சமியிலிருந்து மாசி மாதத்திலே வருகின்ற சிவராத்திரி வரை குளிர்கால சட்டை மக்மல் பட்டால் ஆனது என்று சொன்னேன் அல்லவா, அதை காசி விஸ்வநாதருக்கு அணிவிக்க காசி நகரத்தார் கட்டளை உண்டு என்பது சிறப்பான அம்சமாகும். காசியிலே நகரத்தார் ஏற்படுத்தியுள்ள மற்ற கட்டளைகள் பற்றிய விவரங்களை பார்க்கலாம். பால் கட்டளை, பசுமடக் கட்டளை, நந்தவன கட்டளை, வில்வம் அட்சதை அருகம்புல் கட்டளை, புனுகு சட்ட கட்டளை, கற்பூர கட்டளை, அத்தர் கட்டளை, விசாலாட்சி அம்பாள் திருப்பள்ளி எழுச்சி கட்டளை, விசாலாட்சி அம்பாள் பால் அபிஷேக கட்டளை, அன்னபூரணி அம்பாள் பால் அபிஷேக கட்டளை, உபதான அரிசி கட்டளை அதாவது காப்பரிசி, சாதுக்கள் போஜன கட்டளை, பிராமண போஜன கட்டளை, சில்லறை பிராமண போஜன கட்டளை, வெள்ளி சாமான் நல்ல முறையில் பாதுகாக்க ஒரு கட்டளை, சாதுக்கள் மற்றும் ஏழைகளுக்கு நித்தியப்படி அன்னதானம் வழங்குவதற்காக ஒரு கட்டளை, சோமவார கட்டளை, அன்னதான கட்டளை, நகரேஸ்வர் கோவில் சிவலிங்க பிரதிஷ்டை கட்டளை, நைவேத்திய கட்டளை, வைரவ தீப கட்டளை, முக்தி மண்டப தீப கட்டளை, திருவனந்தல் கட்டளை, வில்வ ஹார கட்டளை, சாம்பிராணி கட்டளை, கங்கை அபிஷேக கட்டளை, அன்னதானம், அகண்ட தீப கட்டளை என்று அனைத்து கட்டளைகளுக்கும் தனித்தனி நிரந்தர வைப்பு மூலம் வரவு செலவு செய்யப்படுகின்றது. ஆக நம்முடைய நகரத்தார்
எத்துணை அழகாக தங்களுடைய ஆளுமையை வடநாட்டிலே சென்று செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று பாருங்கள். இது நம்முடைய தமிழகத்திற்கே பெருமை சேர்க்கின்ற ஒரு நிகழ்வாகும். சத்திரத்திலே இருந்து விஸ்வநாதர் கோவிலுக்கு சம்போ கொண்டு செல்லும் அழகு பயம் கலந்த பக்தியோடு நடைபெறும் தினசரி இருவேளை நிகழ்வாகும். சம்போவுக்குரிய பொருட்கள் அழகாக கட்டப்படும், மூடிகொண்டு மூடப்படும். தயாராக சத்திரத்து முதல் மாடியிலே அலுவலகத்தில் உள்ள சுப்பிரமணியர் படத்துக்கு முன் வைக்கப்பட்டு சாம்பிராணி போடுவார்கள். முதலிலே கீழே பாதாள ஈஸ்வரர் கோவிலிலே இருந்து தசாங்கம் போட்டு கொண்டு வருவார்கள். உடனே 4 இந்துஸ்தானி பிராமணர்கள் நகரத்தார் சாமான்களை தூக்கி கொண்டு நாதஸ்வர கோட்டியுடன் செல்ல சம்போ சங்கரா என்று உரத்த குரலிலே சொல்லிக்கொண்டு கடைவீதி வழியாக செல்லும் போது வழியிலே கடைக்காரர்கள் பொதுமக்கள் ஓரம் ஒதுங்கி தலைவணங்கி கைகூப்பி மரியாதை செய்வார்கள். விஸ்வநாதர் கோவிலிலே 2 நேரமும் நகரத்தார் பெயருக்கு அஷ்டோத்திர அர்ச்சனை செய்ய நகரத்தார் நியமித்த அதிதியான குருக்கள் வந்து தயாராக இருப்பார். ஷனா இசையே மங்கள இசையாக வாசிக்கப்படும். வடநாட்டு கோவில்களிலே விஸ்வநாதர் கோவில் உச்சிகாலம் அர்த்தஜாமம் 2க்கும் நகரத்தார் ஏற்பாடு செய்துள்ள நாதசுர இசையே வாசிக்கப்படும். பாருங்கள் அவர்கள் கலையை எப்படி வளர்க்கிறார்கள் என்று. கோவிலிலே பாண்டாக்கள் எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் நகரத்தார்களுக்கு முதல் மரியாதை செய்து ஆரத்தி செய்வார்கள். ஆகவே நம்முடைய நகரத்தார் காசியிலே செய்கின்ற அற்புதமான அருட்பணி இறைப்பணி மேலும் தொடர வேண்டும். தமிழகத்திலே இருந்து நாம் அங்கு செல்கின்றோம் என்றால் நகரத்தார்களையும் அந்த சிவபெருமானையும் நம்பிதான் செல்கின்றோம். நகரத்தார் அங்கு வருவோருக்கு செய்கின்ற சேவைகள் பல. ஆகவே அப்படிப்பட்ட நகரத்தார் செய்கின்ற சேவைகளுக்கெல்லாம் நம்முடைய தலைவணங்கி நம்முடைய வணக்கங்களை சொல்லிக்கொண்டு அவர்களுடைய சேவை மென்மேலும் அந்த விஸ்வநாதர் அருளால் தொடர வேண்டும். அவர்களுக்கெல்லாம் நல்ல ஆரோக்கியமும் நல்ல வருமானமும் கிடைத்து செல்வ செழிப்போடு அவர்கள் வாழ வேண்டும். மென்மேலும் பல ஆன்மீக காரியங்களை செய்ய வேண்டும், சத்காரியங்களை செய்ய வேண்டும் என்று இந்த வேளையிலே பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். நன்றி. மீண்டும் நாளை சந்திக்கின்றேன்.